ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை எரித்து அதில் வரக்கூடிய சாம்பலை, அந்த கருமை நிற மையை இப்படி பயன்படுத்துறது மூலயமா அசுர வேகத்தில் பணம் வரும், குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எரித்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை தான் வரலட்சுமி விரதமாக வரும். அதாவது பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக ஆடி முடிந்து ஆவணி 4ஆம் தேதி நமக்கு வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. ஏன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஆவணி 4ஆம் தேதி தான் அமைஞ்சிருக்கு. இது ஏதாவது ஒரு சில வருஷங்கள் தான் வரும். நமக்கு இந்த வருஷம் வந்திருக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு வரலட்சுமி விரதம் ரொம்ப விசேஷமானது. நம்ம கோவிலுக்கு போகிறோம், இறைவனை வழிபடுறோம். சஷ்டி நாட்களில், மற்ற விரத நாட்களில் நம்ம கடவுள்களை வணங்குறோம். ஆனால் அந்த மகாலட்சுமி தாயாரே என்னை இந்த நாளில் வணங்குனீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய வரம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும்னு அவங்களே குறிச்சு கொடுத்த ஒரு நாள் தான் இந்த ஒரு வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை வணங்குறது மூலயமா, வழிபடுறது மூலயமா பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். ஒரு பக்கம் இந்த வரலட்சுமி நோன்பு விரதத்தை எடுப்பதற்கான முக்கியமான அடித்தளமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுமங்கலி பெண்கள் அவங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எடுக்கக்கூடிய ஒரு விரதம், ஒரு நோன்பு. அதனால தான் வரலட்சுமி விரதம் நோன்பெல்லாம் கடைபிடிச்சிட்டு சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு, தாம்பூலம் கொடுத்து, தாளிச்சரடு, மஞ்சள் குங்குமம் கொடுத்து அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, நம்மளோட பொருளாதாரம் முன்னேறுவதற்காகவும், வாழ்க்கை பன்மடங்கு பெருகுவதற்காகவும், செல்வ நிலை உயர்வதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய விரதம் இந்த வரலட்சுமி விரதம் தான். மகாலட்சுமி தாயாரை வணங்கும் போது அவங்க தான் தனதானியத்துக்கு அதிபதி. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ வறுமை நீங்கி, கடன் பிரச்சனை தீர்ந்து, செல்வ நிலை உயர்ந்து, பொருளாதாரம் பன்மடங்கு உயரணும். இது மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயார் தான். அவங்களை வழிபடக்கூடியதற்கு பல நாட்கள் இருந்தாலும், இந்த வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு எப்போதுமே தனி சிறப்பு வாய்ந்தது. நீங்கள் கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, கலசம் வைக்காம மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ மட்டும் வைத்து வழிபட்டாலும் சரி, நிச்சயம் அதுக்கான பலன் உண்டு. கலசம் வைக்கக்கூடியவங்க 3 பகுதிகளாக பிரிப்பாங்க. முதல் நாள் கலசத்தை வீட்டுக்குள்ளே அம்மனை அழைக்கிறது. அடுத்த நாள் வரலட்சுமி விரதம். 3ஆவது நாள் புனர் பூஜை. ஆனால் இந்த வருஷம் வெள்ளிக்கிழமைக்கு முந்தையதாக வரக்கூடிய வியாழக்கிழமை இருக்கு இல்லையா, அன்னைக்கு அஷ்டமி. அதாவது இன்றைய தினம் அஷ்டமி இருக்கிறதால நிறைய பேர் அம்மனை, அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 9:15லேருந்து 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்தில் கலசத்தை தயார் செய்து மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு அம்மனை, அம்பாலை வீட்டுக்குள்ளே அழைத்து பூஜை அறையில் மணப்பலகை மீது கலசத்தை வச்சுட்டு நீங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் தாராளமாக வரலட்சுமி நோன்பு விரதத்தை முடிச்சுக்கலாம். சனிக்கிழமை விட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை 3ஆவது நாள் அரிசி பானை மீது அந்த கலசத்தை வைத்து புனர் பூஜை செய்து நீங்கள் வரலட்சுமி விரதத்துக்கான நோன்பை முடிச்சுக்கலாம். இது கலசம் வைத்து வழிபடக்கூடியவங்க. கலசம் வைக்கிற வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவை உங்கள் வீட்டோட நிலைவாசலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மகாலட்சுமி தாயே வருக வருகன்னு அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்து மணப்பலகை மீது கலசத்துக்கு பதிலாக மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். நீங்கள் அன்றைக்கு இரவு வரலட்சுமி நோன்பு பூஜையை முடிச்சுட்டு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோவை நீங்கள் மணப்பலகை மீதிலிருந்து எடுத்து பூஜையில் பத்திரப்படுத்திக்கலாம். இது கலசம் வைக்காதவங்களுக்கு. இதுதான் இந்த வருஷம் வரலட்சுமி நோன்பை ரொம்ப எளிமையாக வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை, அதுக்கான செயல்முறைகள். சொல்லப்போனால் இனிப்பு நைவேத்தியங்கள் செய்து வைத்து படைக்கிறதும் விசேஷம்தான். இது போக வரலட்சுமி நோன்பு விரதம் அன்னைக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம், இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து எரித்து அதில் வரக்கூடிய அந்த ஒரு பவுடர், அந்த சாம்பலை ஒரு கருமை நிற மையா தயார் செய்து ஆண்கள் இப்படியும் பெண்கள் இந்த முறையிலையும் பயன்படுத்தணும். முதல்ல அந்த பொருட்கள் என்னென்ன, அந்த பொருட்களுக்கு என்ன மாதிரி மகிமைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள், கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் மருதாணி இலை. மருதாணி இலையில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது. சுபகாரிய தடைகளை நீக்கக்கூடிய அதீத சக்தி, ஒரு அதீத பங்கு இந்த மருதாணி இலைக்கு இருக்குது. வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க மாட்டேங்குது, திருமண வரன் கைக்கூடி வரலை, இல்லை வீட்டில் வளைகாப்பு நடத்த முடியல, குழந்தை பேர் இல்லை, இது மாதிரி சுபகாரிய தடையை நீக்கக்கூடிய சக்தி மருதாணி இலை இருக்குது. அதனால் ஒரே ஒரு இலை, ரொம்ப சிறிய இலையாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு மருதாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக பச்சை கற்பூரம்.
பச்சை கற்பூரத்தோட மகிமையை பற்றி நம்மளே பல பதிவுகளில் பல வீடியோவில் பேசியிருக்கோம். மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார் இவங்க ஒரு சேர்ந்து வாசம் செய்யக்கூடிய அற்புதமான பொருள் வந்து பச்சை கற்பூரம் தான். எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கு விஷ்ணு கோவிலுக்கு போனாலும் அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதம் தீர்த்தம் துளசி தீர்த்தம் எதுலையுமே கொஞ்சமாக பச்சை கற்பூர வாசம் இருக்கும். காரணம், பச்சை கற்பூர வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு இருப்பார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானாக வந்துடுவாங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் குடிகொண்டு வைத்திருக்கக்கூடியவர் யாரு? மகாவிஷ்ணு. அதனால ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு முக்கியமான பொருள், ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். பணவசியம் ஜனவசியம் இந்த இரண்டுத்துக்கும் ஒரு அற்புதமான தாந்திரிக பொருள் வந்து ஏலக்காய் தான். பணவசியம் தெரியும், பணத்தை நம்ம பக்கம் காந்தம் போல இருக்கக்கூடியது, பொருளாதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஜனவசியம்னா என்ன? நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை மற்றவங்க காது கொடுத்து கேட்கணும். இந்த சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அந்தஸ்து கிடைக்கணும். கணவன் பேச்ச மனைவியோ மனைவி பேச்ச கணவனோ அதே மாதிரி உங்கள் அக்கம் பக்கத்தினர்கிட்ட நல்ல பேர், இது மாதிரி ஜனவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த ஏலக்காய். அடுத்து ஒரே ஒரு கிராம்பு. காரியத்தடை நீக்கி, நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, மருதாணிக்கு வந்து சுபகாரிய தடைகள் நீக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு. அது மருதாணிக்குரிய பலன். ஆனால் அந்த கிராம்பு அப்படி இல்லை. எந்த காரியத்தடையாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய சக்தி பெற்ற தாந்திரிக பொருள். வீட்டில் வந்து ரொம்ப நாட்களாக பிஸ்னஸ் ஆரம்பித்து அது வந்து தடையாகவே இருக்குது, நடத்த முடியல. எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் பாதியிலே நிற்கிது. அது வீடு கட்டுற விஷயமா இருக்கட்டும், இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், குழந்தைகளோட கல்வி படிப்பு எதுவாக இருக்கட்டும், அது பாதியிலே தடைப்படுது, அந்த காரியம் வந்து தடைப்படுது அப்படின்னா அந்த காரியத்தடையை நீக்கக்கூடிய சக்தி வந்து கிராம்புக்கு இருக்குது. அதனால் ஒரே ஒரு துண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு அற்புதமான பொருள் வந்து மிளகு. கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகார பொருள். இப்போ சொல்லிக்கக்கூடிய பொருட்கள் மருதாணி இலை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, கடைசியாக ஒரே ஒரு மிளகு. இந்த 5 பொருட்களும் அதிசக்தி வாய்ந்த பொருட்கள். இதை எப்படி பயன்படுத்துகிறோன்னா, ஒரு சிறிய கிண்ணம், அதாவது கிண்ணம்னா ஒரு அகல் விளக்கு மாதிரியோ இல்லை ஒரு கொட்டாங்குச்சி தேங்காய் ஓடு மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, மிளகு, அது கூட ஒரு மருதாணி இலை, இந்த 5 பொருட்களையும் ஒன்றாக அதில் போட்டு ஒரே ஒரு சொட்டு நெய் ஊற்றி அந்த பச்சை கற்பூரத்தை எரிய விடணும். அப்போ ஒரு ஜோதி உருவாகும். அந்த ஜோதியை குடும்பத்தில் கூட எல்லா நபர்களும் அமர்ந்து சுற்றி உட்காந்து பார்க்கணும். இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பண்ணலாம், இல்லை உங்கள் வீட்டோட மெயின் ஹாலில் வரவேற்பு அறையில் உட்காந்து பண்ணலாம், தப்பில்லை. அந்த ஜோதி எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த தேங்காய் ஓட்ட கொட்டாங்குச்சி இருக்கு இல்லையா, அதை அப்படியே அந்த அகல் விளக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கு பிறகு அதில் ஒரு கருமை நிற சாம்பல் மாதிரி தயாராக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் ஊற்றும்போது அந்த கருமை நிற சாம்பல் ஒரு மை மாதிரி தயாராகும். இதை ஆண்கள் வந்து நெத்தியில் வச்சுக்கலாம், பெண்கள் வந்து உச்சந்தல்ல வச்சுக்கலாம். அரகஜா பயன்படுத்தினா என்ன ஒரு பலன் கிடைக்குமோ அதை விட 10 மடங்கு பலன் இந்த ஒரு மையில் கிடைக்கும். இது வந்து உங்கள் கையால் நீங்களே உங்கள் வீட்டோட பூஜை அறையில் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த எல்லா பொருட்களையும் சேர்த்து வரலட்சுமி விரதம் அன்னைக்கு தயார் செஞ்சுருக்கீங்க. இந்த எல்லா பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து தயார் செஞ்சக்கூடிய இந்த மை இருக்கு இல்லையா, இது அற்புதமான ஒரு வசிய பொருள். இதை நெத்தியில் வச்சுக்கிட்டோ இல்லை பெண்கள் உச்சந்தலை வச்சுட்டு போகும்போதோ பாதுகாப்பு உண்டாகும். போகக்கூடிய இடத்துல பயம் இருக்குது, பாதுகாப்பு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் இதை நீங்கள் வச்சுட்டு போகலாம். ஆண்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயமா வெளில போகிறீங்க, நல்லா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, இன்டர்வியூவில் உங்களுக்கு விஷயங்கள் சாதகமாக நடக்கணும், அதே மாதிரி பிஸ்னஸ் டீலிங் பேச போகிறீங்க, அது உங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த மை வந்து கை கொடுக்கும். சுத்தபத்தம் இல்லாமல் தொடாதீங்க. மாதத்துக்கு ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் புதிதாக வளபிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தயார் செஞ்சு வச்சுக்கலாம். பூஜை அறையிலே இருக்கலாம், தப்பில்லை. இந்த ஒரு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு இந்த பொருட்களை சேர்த்து அதை ஒன்றாக எரித்து அதில் வரக்கூடிய மையை இப்படி பயன்படுத்துறது மூலயமா எல்லா விதமான காரியங்கள்லையும் வெற்றி கிடைக்கும். நடக்காத காரியங்கள் நடக்கும். குடும்பத்துக்கே சுக்கிர திசை அடிக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளில் தான் வரலட்சுமி விரதம் வரும். அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.